ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம இந்த தாய் ட்ராமாவோட 10th பாட தான் பார்க்க போகிறோம். சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். லாஸ்ட் எபிசோடில் பார்த்தீங்கன்னா தனமை கூட்டிகிட்டு போகிறதுக்காக தனமோட அம்மா இங்கே வந்திருக்க மாதிரி காட்டியிருந்திருப்பாங்க. இப்போ இந்த எபிசோடோட ஸ்டார்டிங்லேயே பார்த்தா தனமோட அம்மா வந்துட்டு அவங்க ஃபஸ்ட்டு தங்கியிருந்தாங்களே ஒரு பழைய வீடு அங்கே தான் வந்து பார்த்துட்டு இருக்காங்க. அந்த வீடு பார்க்கும்போதே அவங்களுக்கு வந்து தனம் கூட இருந்த மெமரிஸ்லாம் தான் ஞாபகம் வந்துட்டு இருக்கு. பெருசாக எதுவுமே இல்லைனாலும் அப்போ தான் அப்படி ஒரு விஷயத்த யோசிச்சு பார்க்குறாங்க. அன்றைக்கி ஒரு நாள் வந்துட்டு இவங்க வெளியே உட்காந்து ட்ரிங்க் பண்ணிட்டு சோகமாக இருக்கும்போது தனம் பார்த்தா அங்கே வந்திருப்பா. இவங்களும் அவளை பார்த்ததுமே நீ இன்னும் தூங்கலையா, உனக்கு தூக்கம் வந்தா உள்ளே போய் தூங்கு போன்ற மாதிரி சொல்ல, இல்லைம்மா எனக்கு தூக்கம் வரல, நான் உங்கள் மடியிலே கொஞ்ச நேரம் படுத்துட்டு இருக்கேன்ற மாதிரி சொல்லிட்டு தனம் பார்த்தா அவங்க மடியிலேயே சும்மா படுத்துட்டு இருந்திருப்பா. அப்போ தான் அவங்க அம்மாவும் அவகிட்ட கேட்டிருப்பாங்க, நீ என்னைக்காச்சும் எனக்கு வந்து பொண்ணா பிறந்துட்டுமேன்னு சொல்லி அதை நினச்சி வருத்தப்பட்டிருக்கியா, என்னைக்காச்சும் நீ வெறுத்திருக்கியான்ற மாதிரி கேட்கும்போது, இல்லவே இல்லைம்மா, நான் ஏன் உங்களை வெறுக்க போகிறேன், எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும், நீங்கள் மட்டும்தானே எனக்கு அம்மானு இருக்கீங்க, ஸோ நான் என்றைக்குமே உங்களை வெறுக்க மாட்டேன்ற மாதிரி சொல்லியிருப்பா. அதையெல்லாம் கேட்கும் போதே உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்திருக்கும். இருந்தாலும் அவகிட்ட வந்துட்டு, ஆனால் நான் தான் உனக்காக எதுவுமே பண்ணதில்லையே, இப்போ வரைக்கும் நீ என்னால் கஷ்டம் மட்டும்தான் பட்டுட்ருக்க, உன்னை நான் சரியாக ஸ்கூலுக்கு கூட அனுப்பி படிக்க வைக்கல, நீ கேட்ட மாதிரி உன்னை நான் காலேஜ்க்கு கூட அனுப்ப மாட்டேன்னு சொல்லிட்டேன், அதெல்லாம் நினச்சி நீ எனக்குமே வருத்தப்பட்டது கிடையாதா, என் மேலே உனக்கு கோவமே வந்தது கிடையாதான்ற மாதிரி கேட்கும்போது, அதெல்லாம் ஒன்றுமே கிடையாதுமா, நீங்கள் என்னுடைய அம்மா, நீங்கள் என்ன சொன்னாலும் நான் கேட்பேன், உங்களுடைய சந்தோஷத்துக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன், அதை விட முக்கியம் நான் எப்பயுமே உங்கள் கூட இருக்கணும், அதுக்காக நான் எதை வேணாலும் பொறுத்துப்பேன், அதனால் நீங்கள் எப்பயுமே இந்த மாதிரிலாம் நினைக்காதீங்க, எனக்கு நீங்கள் அம்மாவாக கிடச்சதே போதும், இப்போதைக்கு நம்மளால் எப்படி இருக்க முடியுதோ அதுதான் எனக்கும் சந்தோஷன்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க அம்மா மனசு கஷ்டப்படாத மாதிரி தான் அவள் பேசிட்டு இருப்பா. அந்தளவுக்கு அவங்க அம்மா மேலே அவள் எப்பயுமே பாசமாக தான் இருந்திருப்பா போல. ஸோ அது எல்லாமே இப்போ தான் இவங்க நினச்சி பார்க்குறாங்க. ரொம்ப கஷ்டமாக இருக்குது, ஃபீல் பண்ணி பயங்கரமாக அழுதுட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா தான் பார்த்தா இவங்க கிளம்பி அங்கிள் தாயை பார்க்குறதுக்காண்டி அவருடைய வீட்டுக்கு வந்திருப்பாங்க போல. ஸோ இப்போ அதை தான் காட்டிகிட்டு இருக்காங்க. அங்கிள் தாயும் இவங்களை பார்த்ததுமே வா உள்ளே போய் பேசலான்ற மாதிரி கூட்டிகிட்டு வந்து பேச, அப்போ தான் இவங்களும் வந்துட்டு நான் தனமை பார்க்குறதுக்காண்டி தான் வந்தேன்ற மாதிரி சொல்கிறாங்க. அதை கேட்கும் போதே அங்கிள் தாய்க்கு கொஞ்சம் முகம் மாறுது. இருந்தாலும் அவர் வந்துட்டு எதுவுமே சொல்லலை. உன்னை பார்த்தே ரொம்ப நாள் ஆச்சு, இத்தனை வருஷம் ஆயிடுச்சு, நீ இத்தனை வருஷமா எப்படி இருந்த, எங்கே இருந்த, என்ன பண்ணிட்டு இருந்தேன்ற மாதிரி கேட்கும்போது, அது நான் ஒரு பிரிட்டிஷால கல்யாணம் பண்ணிக்கிட்டேன், அவருக்கும் வந்துட்டு என்னுடைய பாஸ்டில் எந்த பிரச்சனையும் இல்லைன்றதுனால அவர் கூட நான் சந்தோஷமாக தான் வாழ்ந்துட்டு இருந்தேன். ஆனால் இப்போ எனக்கு திடீர்னு தனமை என் கூட கூட்டிகிட்டு போகணுன்னு தோணுச்சு, அதனால நான் அவர்கிட்ட கேட்டப்போ அவருமே ஓகேன்னு சொல்லிட்டாரு. அதனால தான் என் பொண்ணு தனமா என் கூடயே கூட்டிகிட்டு போகிறதுக்காக நான் இப்போ இங்கே வந்திருக்கேன்ற மாதிரி சொல்ல, இவருக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. ஏன்னா தனம் தான் இப்போ உயிரோடு இல்லைல்ல, அந்த விஷயம் உங்களுக்கு தெரியவே தெரியாது போல. ஸோ அதனால கேட்குறாரு, அப்போ நீ இந்த ஊருக்கு வந்ததுமே நேராக என்ன பார்க்குறதுக்காண்டி தான் வந்திருக்கியா, தனமோட அப்பா வீட்டுக்கு போகலையான்ற மாதிரி கேட்க, அங்கே போனால் தனம் இருப்பா, அவள் என்னை பார்த்ததும் எப்படி ஃபீல் பண்ணுவா, எப்படி ரியாக்ட் பண்ணுவா, கோவப்படுவாளா இல்லை சந்தோஷப்படுவாளான்னு எனக்கு எதுவுமே தெரியல. அது மட்டும் இல்லாமல் நீ என் கூடயே வந்துருன்னு சொல்லி கூப்பிட்டா அவள் வருவாளான்னு கூட எனக்கு தெரியல, அதனால தான் நான் முதல்ல இன்னும் அங்கே போகவே இல்லைன்ற மாதிரி சொல்ல, அங்கிள் தாயும் பார்த்துட்டு ஒரு வேளை தனமும் கூட வர முடியாதுன்னு சொல்லிட்டா அப்போ நீ என்ன பண்ணுவேன்ற மாதிரி கேட்குறாரு. இவங்க வந்துட்டு பெருசாக எதுவுமே சொல்லலை. என்ன பண்ண முடியும், கஷ்டமாக தான் இருக்கும், இருந்தாலும் அவள் என்னோட பொண்ணாச்சே, அது மட்டும் இல்லாமல் இப்போ அவளுடைய வாழ்க்கையில் நடக்கிற எல்லாத்தையுமே அவள் முடிவெடுக்கிற அளவுக்கு பெரியவளாக கண்டிப்பாக வளர்ந்துருப்பா. ஸோ அதனால் அவளுடைய சந்தோஷம் என்னவோ அதுதான் என்னுடைய சந்தோஷமோ, அவள் என் கூட வர விருப்பம் இல்லைன்னு சொல்லிட்டான்னா நான் அவளை ஃபோர்ஸ்லாம் பண்ண மாட்டேன், அவள் விருப்பப்படியே எப்படி இருக்கணும்னு நினைக்கிறாளோ அப்படி இருக்கட்டும்னு சொல்லி விட்டுருவேன். ஆனால் இத்தனை நாளாக நான் அவள் கூட இல்லாமல் போனதுக்கெல்லாம் ஏதாச்சும் அவளுக்கு பண்ணணும்னு தோணுது, அதனால் முதல்ல அவளை பார்த்ததுமே நான் அவகிட்ட மன்னிப்பு தான் கேட்கணுன்ற மாதிரி சொல்லிட்டு இவங்க ரொம்ப ஃபீல் பண்ணி பேசிகிட்டு இருக்காங்க. இதெல்லாம் கேட்கும் போதே அங்கிள் தாய்க்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்னா அவரால் சொல்லவும் முடியல, நீ நினைக்கிறது எதுவுமே நடக்காது, ஏன்னா தனம் இப்போ உயிரோடு இல்லைன்னு சொல்லிட்டு அவர் சொல்ல ட்ரை பண்ணுறாரு. பட் இருந்தாலும் அதை நம்ம சொன்னால் சரியாக இருக்காதுன்னு சொல்லிட்டு இவர் எதுவுமே சொல்லலை, அமைதியாக அவங்க பேசுகிறத மட்டும்தான் கேட்டுட்ருக்காரு. இவங்களும் பார்த்தா விடுற மாதிரி இல்லை. இப்போ தனம் எப்படி இருக்கா, அவள் நல்லா இருக்காளா, என்ன பண்ணிட்டு இருக்கா, எங்கே இருக்கா, அவருடைய அப்பா கூட அவள் சந்தோஷமாக தான் இருக்காளான்ற மாதிரி சொல்லிட்டு இவங்க பாட்டுக்கு ஏகப்பட்ட கேள்வி அப்படியே அடிக்கிட்டே போக இவரால் பேசவே முடியல. இருந்தாலும் தனமை நானுமே பார்த்து ரொம்ப நாள் தான் ஆகுது, அவளை நானும் பார்க்கவே இல்லை, ஸோ அதனால நீ நேராக போயிட்டு தனமோட அப்பா வீட்லேயே போய் பாரு, அப்போ உனக்கு தெரிய வந்துடும்ன்ற மாதிரி சொல்லவும் இவங்களும் சரி நான் அங்கேயே போய் பார்த்துக்கிறேன்ற மாதிரி சொல்லிட்டு கிளம்ப ஆரம்பிச்சிடுறாங்க. அங்கே கட் பண்ணால் இப்போ அப்படியே வந்துட்டு தனம் தொன்மை ரெண்டு பேரையும் தான் காமிக்கிறாங்க. வழக்கம் போல் ரெண்டு பேரும் ஸ்கூலுக்கு கிளம்பியாச்சு. அப்படி கிளம்பிட்டு இருக்கும்போது டீ இருக்கான் இல்லையா, அவனுக்கு சாப்பாடு கொடுத்துட்டு போகணும்னு சொல்லிட்டு தனம் சொல்லியிருப்பா போல. ஸோ அதுக்காக லஞ்ச் பாக்ஸ்லாம் எடுத்துகிட்டு இவங்க ரெண்டு பேரும் போக அவங்க பேசிட்டு போயிட்டு இருக்கிறத பார்த்தா தொன்மையோட அம்மா வந்து நின்று பார்த்துட்டு இருக்காங்க. அவங்க கணக்கு தான் வந்து தனம் தெரிய மாட்டால, தொன்மை மட்டும் தானே தெரியுமா. ஸோ அப்படி பார்த்தா அவன் ஏதோ தனியாக பேசிட்டு போகிற மாதிரி தானே இவங்களுக்கு ஃபீல் ஆகும்.
ஸோ அவன் அப்படி தனியாக பேசிட்டு போகிறத பார்த்துட்டு இவங்க என்னடா நடக்குதுன்னு தெரியாமல் ஒன்றும் புரியாமல் அப்படியே முழிச்சிட்டே நின்றுட்டு இருக்காங்க. பட் பெருசாக அவன் கிட்ட எதுவுமே கேட்கல. இப்போ அப்படியே இங்கே தனம் தொன்மை 2 பேருமே பார்த்தா டீ வீட்டுக்கு தான் வந்திருக்காங்க. அவனும் பார்த்தா ரொம்ப சிரிச்சுக்கிட்டே வரான். ஏன்னா தனம் தான் அன்னைக்கு சொல்லியிருப்பாள், நீ எப்போல்லாம் என் தம்பியை பார்க்குறியோ அப்போல்லாம் நானுமே அவன் கூட தான் இருப்பேன்னு சொல்லிட்டு. ஸோ ரொம்ப ஸ்மைலிங்கோடையே வரான். வந்ததுமே தொன்மையை பார்த்துட்டு தனம் வந்திருக்காளான்ற மாதிரி கேட்க, வந்திருக்கா அவதான் உங்களுக்கு சாப்பாடு கொடுத்துட்டு போகணும்னு சொன்னா, அதனால தான் நான் வந்திருக்கேன்ற மாதிரி சொல்லிட்டு சாப்பாடெல்லாம் கொடுக்க, ஹாய் தனம் ரொம்ப தேங்க்ஸ்ன்ற மாதிரி சொல்லிட்டு டீ வந்து தனம் இந்த பக்கமாக நிற்கிறா. ஆனால் அவன் அதுக்கு ஆப்போசிட் பக்கமாக பார்த்து தனம்க்கு தேங்க்ஸ் சொல்லிட்டு இருக்கான். தொன்மைக்கு சிரிப்பாக வருது. ஏன் சிரிக்கிறன்ற மாதிரி கேட்கும்போது தனம் இந்த பக்கம் இருக்கான்ற மாதிரி சொல்லவும், ஓ அப்படியா, அப்போ உன் கணக்கு தானேப்பா தெரியவா, என் கணக்கு தெரிய மாட்டாள, ஸோ அதனால ஒரு குத்து மதிப்பாக சொல்கிறேன்ற மாதிரி சொல்லிட்டு மறுபடியும் தேங்க்ஸ் தனம்ன்ற மாதிரி சொல்லிட்டு அவன் தனம் கிட்ட பேச ட்ரை பண்ணிட்டு இருக்கான். தனம்க்கும் அதெல்லாம் பார்க்கும்போது சிரிப்பாக தான் வருது. ஸோ அப்போ தான் டீ பார்த்தா, நான் உன்கிட்ட கொஞ்சம் பேசணும், உன்கிட்ட இல்லை தனம் கிட்ட பேசணும், அதனால கொஞ்சம் நீ வீட்டுக்குள்ளே வரியான்ற மாதிரி கூப்பிடவும் இவன் யோசிக்கிறான். ஸ்கூலுக்கு வர டைம் ஆகுதேன்ற மாதிரி பார்க்கவும் தனம் தான், டே ப்ளீஸ்டா வாடா கொஞ்ச நேரம் தானே பேசிட்டு போகலாம் ஒன்றும் இல்லைன்ற மாதிரி சொல்லவும் சரின்னு சொல்லிட்டு 2 பேருமே பார்த்தா அவளை வந்து உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. டீ தான் கேட்குறான், தனம் இன்னைக்கு என்ன ட்ரெஸ் போட்டிருக்கான்ற மாதிரி கேட்கும் போது, அது எதுக்கு உங்களுக்கு, உங்களால தான் அவளை பார்க்க முடியாதுல்ல, அப்புறம் என்னன்ற மாதிரி தொன்மை கேட்க, பரவாயில்ல நான் அவளை இமேஜின் பண்ணிப்பேன் சொல்லன்ற மாதிரி கேட்கவும் அவள் ஒன்றும் பெருசாலாம் அழகாக ட்ரெஸ் பண்ணல, சும்மா கேவலமாக ஒரு டிஷர்ட்டு ஒரு ஜீன் தான் போட்டிருக்கான்ற மாதிரி சொல்ல தனம் மண்டிலே அடிக்கிறா. டி ஒழுங்கா சொல்லுடா, ஏன்டா இப்படி எல்லாம் பண்ணுற, என் மானத்தை வாங்காதன்ற மாதிரி சொல்லவும் சரி இரு சொல்லி தொலைக்கிறேன்ற மாதிரி சொல்லிட்டு, என் அக்கா தானே ரொம்ப அழகாக ட்ரெஸ் பண்ணியிருக்கா, அழகாக ஒரு ஸ்கர்ட்டு வித் டாப்பு அப்படியே கார்ஜியஸாக ரொம்ப அழகாக க்யூட்டாக இருப்பான்ற மாதிரி சொல்லிட்டு இவன் பாட்டுக்கு அள்ளி விட. டீக்கு அதெல்லாம் கேட்கும்போது, உண்மையாவா, ஆமாம் தனம் எப்பயுமே அழகாக தான் இருப்பான் எனக்கு தெரியுன்ற மாதிரி சொல்லிட்டு அவனும் சிரிச்சுக்கிட்டே உட்காந்துட்டு இருக்கான். சரி இப்போ நீங்கள் இதை கேட்கவா உள்ளே கூப்பிட்டீங்க, என்ன விஷயமோ அதை சொல்லுங்கன்ற மாதிரி இவன் கேட்கவும், அது ஒன்றும் இல்லை, அன்றைக்கி கடைசியாக நாங்கள் மீட் பண்ணும்போது தனம் அடுத்து எப்போ மீட் பண்ணலான்னு சொல்லவே இல்லை, அதை கேட்குறதுக்காக தான் கூப்பிட்டேன், அடுத்து நாங்கள் எப்போ மீட் பண்ண முடியுன்ற மாதிரி கேட்கும்போது, ஓ அதுவா, அதை பற்றி நாங்கள் ஆல்ரெடி 2 பேரும் ஒரு டீல் பேசிக்கிட்டோம், அடிக்கடிலாம் அவங்களால மீட் பண்ணிக்க முடியாது, பட் சாட்டர்டே ஆனால் நீங்கள் ஃபுல்லாக அவள் கூட இருக்கலாம், அதுதான் நாங்கள் பேசிக்கிட்ட டீலு, சாட்டர்டே நீங்கள் அவள் கூட எங்கே வேணாலும் வெளியே போகலாம், அதெல்லாம் எனக்கு பிரச்சனை இல்லை, ஆனால் என்ன இருந்தாலும் உங்கள் லிமிட்டை மட்டும் கொஞ்சம் தாண்டாதீங்க, என்னதான் அவள் உங்கள் கணக்கு தனமாக தெரிஞ்சாலும் பாடி என்னோடது தான், அதை மட்டும் பார்த்துக்கோங்கன்ற மாதிரி சொல்லவும் டீக்கு ஒன்றுமே புரியல, என்ன சொல்கிறேன்ற மாதிரி கேட்க, இந்த கிஸ்லாம் பண்ணிக்கிட்டீங்கன்னு சொல்லி கேள்விப்பட்டேன், அதை மட்டும் நீங்கள் கொஞ்சம் அவாய்ட் பண்ணால் நல்லா இருக்கும்ன்ற மாதிரி சொல்ல, இதை கேட்டுட்டு தனம் டீ 2 பேருமே சிரிச்சுக்கிட்டே உட்காந்துட்டு இருக்காங்க. சரின்னு சொல்லிட்டு ஒரு வழியாக பேசி முடிச்சாச்சுல, அதுக்கப்புறமா கிளம்பி 2 பேரும் ஸ்கூலுக்கு வர, அங்கே பார்த்தா ஸ்கூலில் இருக்க பசங்க எல்லாருமே வந்துட்டு தொன்மைக்கிட்ட ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு இருக்காங்க. இவனுக்கு ஒன்றுமே புரியல, எதுக்கு தான் எல்லாரும் என் கூட சேர்ந்து ஃபோட்டோ எடுக்கிறீங்கன்ற மாதிரி கேட்கும்போது, ஆமாம் நீ தான் டீயோட லவர் ஆச்சே, அதனால உன் கூட ஃபோட்டோ எடுத்துக்கிட்டா அது எங்களுக்கு கொஞ்சம் கெத்தாக இருக்கும்ல, அதனால தான் உன் கூட ஃபோட்டோ எடுத்துக்கிட்டோம், ஏன்னா அன்றைக்கி வர நீங்கள் 2 பேரும் ரொம்ப ஜாலியாக ஸ்கூலை விட்டு வெளியே போனீங்களே, எங்கெல்லாம் போனீங்கன்ற மாதிரி கேட்டுட்டு இருக்க, இவனுக்கு தூக்கி வாரி போடுது, என்னடா நினச்சிட்டு இருக்கீங்க நீங்கன்ற மாதிரி. இதெல்லாம் கேட்கும்போது தனமுக்கும் கஷ்டமாக தான் இருக்குது, அந்த பசங்களுக்குலாம் அப்படியே கண்ணத்துலேயே ஒரு அரை விடலாம் போல் இருக்குது, பட் அவளால் என்ன பண்ண முடியும், எதுவும் பண்ண முடியல, அமைதியாக தான் நின்றுட்டுருக்கா. அப்படியே அந்த பசங்களும் வந்துட்டு தொன்மையை கலாய்ச்சி முடிச்சுட்டு அங்கேருந்து கிளம்பி போயிட, இந்த பக்கம் அடுத்து பார்த்தா நேம் தான் வரா. இப்போ இவன் வந்து என்னத்தை பேச போகிறாளோ தெரியலன்ற மாதிரி தொன்மை பார்த்துட்டே இருக்கும்போது கரெக்டாக நேமுமே பார்த்தா அதையே தான் ஆரம்பிக்கிறா. அன்னைக்கு டீ கூட ஜாலியாக ஸ்கூலை விட்டு வெளியே போனியே, எங்கெல்லாம் போனீங்க, என்னெல்லாம் பண்ணீங்க, என்கிட்ட சொல்ல, நான் யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டேன்ற மாதிரி கேட்டுட்டு இருக்க. இவனுக்கு கடுப்பாகுது, அடி பாவி நீயும் என்னை இப்படி தான் நினச்சிட்டு இருக்கியான்ற மாதிரி சொல்லிட்டு இவன் வெக்ஸ் ஆகிட்டு, சரி உனக்கு ஜெராக்ஸ்லாம் எடுக்கணும்ல, வா போய் அதை பண்ணுவோம், அப்புறம் இன்னைக்கு ஈவினிங்குள்ளே ப்ராஜெக்ட் சப்மிட் பண்ணலன்னா மேம் என்ன பண்ணுவாங்கன்னு தெரியும்ல, அடுத்தவங்க கதையை கேட்குறத விட்டுட்டு இதை பண்ணலாமான்ற மாதிரி சொல்லிட்டு இவன் கூட்டிகிட்டு போயிடுறான். அங்கிள் தாய் கடையில் தானே ஜெராக்ஸ் எடுப்பாங்க, ஸோ இப்போ அங்கே தான் வந்திருக்காங்க, ஆனால் அங்கே வந்து பார்த்தா அங்கிள் தாயோட கடை மூடி இருக்கு. இதை பார்க்கும்போது நேம்க்கு வந்து கஷ்டமாக இருக்குது, என்ன அங்கிள் கடையை மூடி இருக்காரு, நான் வேறு ஆல்ரெடி அவர்கிட்ட ஜெராக்ஸ் எடுத்து வைங்கன்னு சொல்லி நிறைய ஃபைலெல்லாம் கொடுத்து வச்சுருந்தேனே, இப்போ அதெல்லாம் எனக்கு தேவைப்படுதுன்ற மாதிரி சொல்லிட்டு அவள் புலம்பிட்டு இருக்க. இதை பார்க்கும்போது தனமுக்கு ஒரு மாதிரி டவுட்டாக இருக்குது, எனக்கு என்னவோ சரின்னு தோணலை, அங்கிள் இப்படிலாம் பண்ணுறவர் கிடையாதேன்ற மாதிரி சொல்ல, என்ன பண்ண மாட்டாங்க, யாராக இருந்தாலும் எனக்காச்சும் ஒரு நாள் அவங்களுக்கு டயர்டாக இருந்தனா லீவ் கொடுப்பாங்கல்ல, அந்த மாதிரி தான் எதையாச்சும் இருக்கும், நீ ஏன் பெருசாக யோசிக்கிறேன்ற மாதிரி தொன்மை சொல்லிட்டு இருக்கான். பட் இவளுக்கு வந்து அதில் ஏதோ டவுட்டாக தான் இருக்குது. இல்லை அப்படி பார்த்தா நீ எத்தனை வருஷமாக இந்த ஸ்கூலில் படிச்சுட்டு இருக்க, என்னைக்காச்சும் அங்கிள் தாயோட கடையை மூடி இருந்து நீ பார்த்துருக்கியான்ற மாதிரி கேட்கும்போது இவனை யோசிச்சு பார்க்குறான். இல்லையே, இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக நானே பார்க்குறேன்ற மாதிரி சொல்ல, இப்போ புரியுதா, எப்பயுமே அங்கிள் தாய் அவருடைய கடையை மூடலாம் மாட்டார், இன்னைக்கு மூடி இருக்காருன்னா கண்டிப்பாக பாவம் அவருக்கு ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு போலன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்க. அப்படியே கட் பண்ணால் இப்போ அங்கிள் தாயவே தான் காமிக்கிறாங்க. அவர் பார்த்தா கடையெல்லாம் திறக்காம அவருடைய வீட்லேயே தான் சோகமாக உட்காந்துட்டு இருக்காரு. ஏன்னா தனமோட அம்மா வந்து பேசிட்டு போனாங்கல்ல, சாத்துல இருந்து இவருக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கு போல. அப்போ தான் அவர் ஒரு விஷயத்த யோசிச்சு பார்க்க,
பார்க்குறாரு. அதாவது தனமோட அம்மா வந்துட்டு தனம விட்டுட்டு போனதுக்கு அப்புறமா தனம் வந்து அவங்க அம்மாவை நினச்சி ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு அந்த வீட்லேயே தனியாக உட்காந்துக்கிட்டு சாப்பிடாம கூட இருந்திருப்பா. இவர் தான் மனசு கேட்காம அவளுக்காண்டி சாப்பாடெல்லாம் செஞ்சு எடுத்துகிட்டு போயிட்டு தனம பார்த்துருப்பாரு. தனம் இவரை பார்த்துட்டுமே பயங்கரமாக ஃபீல் பண்ணி அழுதுருப்பா. இவருக்கும் எப்படி சமாதானப்படுத்துறதுனே தெரியல. பட் இருந்தாலும் எத்தனை நாளைக்கு தனம் நீ இப்படியே இருக்க போற, நீ சாப்பிட வேணாமா, இந்தா சாப்பிடு, உனக்காக தான் நான் சாப்பாடெல்லாம் கொண்டு வந்திருக்கேன்ற மாதிரி சொல்லிட்டு அவளுக்கு சாப்பாடெல்லாம் கொடுக்க தனம் சாப்பிடாம எங்கள் அம்மாவுக்கு என்ன பிடிக்கவே இல்லையா, அதனால தான் அவங்க என்னை விட்டுட்டு போயிட்டாங்களா, அவங்களுக்கு ஏன் என் மேலே பாசமே இல்லையான்ற மாதிரி கேட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுருப்பா. இவருக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. பட் இருந்தாலும் ஏன் தனம் நீ இப்படிலாம் நினைக்கிற, உங்கள் அம்மாவுக்கு உன் மேலே ரொம்ப அதிகமாகவே பாசம் இருக்குது, அதனால தான் அவங்க இதுக்கப்புறமாச்சு நீ கஷ்டப்படாமல் நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு இப்படி பண்ணிட்டு போயிருப்பாங்க. ஸோ நீ அப்படி பாசிட்டிவாக திங்க் பண்ணு, நீ ஏன் தேவையில்லாமல் எதையும் போட்டு யோசிச்சுக்காதேன்ற மாதிரி சொல்ல இவளுக்கு அப்பவும் மனசு கேட்கவே இல்லை. ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுகிட்டே இருந்திருப்பா தேம்பி தேம்பி. இவருக்கும் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. சரி அடுத்து இப்போ நீ என்ன பண்ணலான் இருக்க, இப்படியே அழுதுகிட்டே இந்த வீட்டிலே இருந்துடலான்னு பார்க்குறியா, என்னதான் பண்ண போறேன்ற மாதிரி கேட்கும்போது தெரியல அங்கிள், எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குன்ற மாதிரி சொல்றா. பேசாம நீ ஒன்று பண்ணு, அதான் உனக்கு அப்பா இருக்காருல்ல, அவரை வீட்டுக்கு நீ கிளம்பிப்போ, அவர் உன்னை பார்த்துப்பாரு. அவர் தான் ஆல்ரெடி உன்னை காலேஜ்லலாம் கூட சேர்த்து படிக்க வைக்கிறேன்னு சொல்லி கேட்டார்ல, அப்புறம் என்னம்மா நீ அங்கே கிளம்பிப்போ, வேணும்னா நானே கூட உன்னை கூட்டிகிட்டு போய் விட்டுட்டு வரேன்ற மாதிரி சொல்ல இவ இல்லை இல்லை நான் அங்கெல்லாம் போக மாட்டேன், அவர் முதல்ல எனக்கு அப்பாவே கிடையாது, அது மட்டும் இல்லாமல் அவருக்கு தான் இன்னொரு ஃபேமிலி இருக்குல்ல, இன்னொரு குழந்தையும் வரப்போகுது, அங்கே போயிட்டு அப்புறம் எப்படி என்னால் அவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸாலாம் இருக்க முடியும், நான் அங்கே போகவே மாட்டேன்ற மாதிரி சொல்லிட்டு அழுகிறா. அப்போது நீ என்ன தான் பண்ணலான் இருக்க, இங்கே எப்படி தனியாகவே இருந்துடலான்னு நினைக்கிறியா, அது எப்படி உன்னால் முடியுன்ற மாதிரி கேட்க, இல்லை அங்கிள் பேசாமல் நான் உங்கள் கூடவே வந்துடுவா, நான் உங்கள் கூடவே உங்கள் வீட்லேயே இருக்கேன், நீங்களே என்னை கூட்டிகிட்டு போயிருங்கன்ற மாதிரி சொல்லிட்டு ஃபீல் பண்ணி அழுக. அங்கிள் தாய்க்கு அழுகிறதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாயிருது. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தனம் இங்கே பாரு, என்ன இருந்தாலும் உனக்கு அப்பான்னு ஒருத்தர் இருக்காருமா, ஸோ நீ அவர் கூட தான் இருந்தாகணும், அதுதான் கரெக்டும் கூட. அதுக்காக நீ என் வீட்டில் வந்து தங்கக்கூடாதுன்னெலாம் நான் சொல்லலை, நீ தாராளமாக எப்போ வேணாலும் வந்து இருக்கலாம். ஆனால் இப்போது உனக்கு அப்பா இருக்காரு, அது மட்டும் இல்லாமல் அவர் உன் மேலே பாசமாக இருக்காரு. ஸோ கண்டிப்பாக நீ அங்கே போனீன்னா அவர் உன்னை நல்லாவே பார்த்துப்பாரு. அதனால நீ வேணா ஒன்று பண்ணு, இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் நீங்கள் தனியாக இரு, நாளைக்கு நானே உன்னை கூட்டிகிட்டு போகிறேன்ற மாதிரி சொல்லவும் இவளால் அதை ஏற்றுக்க முடியல தான். பட் இருந்தாலும் வந்துட்டு எப்படியோ கொஞ்சம் சமாதானம் ஆயிருப்பா. அங்கிள் தாய் தான் இவளை சமாதானப்படுத்தி அப்போ சாப்பாடெல்லாம் ஊட்டி விட்டு எப்படியோ அவளை சாப்பிடவும் வச்சிருப்பாரு. ஸோ அதெல்லாம் தான் இப்போ இவர் வந்து நினச்சி பார்த்துட்டு இருக்காரு. அதெல்லாம் தான் இவளுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது போல். அதனால தான் இன்னைக்கு இவர் போய் கடையை கூட ஓப்பன் பண்ணல போல். ஸோ அதனால இவர் இங்கே அப்படியே சோகமாக உட்காந்துட்டு இருக்க. கட் பண்ணால் இப்போ அடுத்த நாள் காலையில் ஸ்கூலில் தான் காமிக்கிறாங்க. டீயோட மேனேஜர் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்துட்டு ஃபனாவை பார்க்கறதுக்காண்டி டேரெக்டாக ஸ்கூலுக்கே வந்துட்டாங்க. ஃபனாவும் இவங்கள பார்த்துட்டு என்ன விஷயன்ற மாதிரி கேட்க, அதை நான் தான் கேட்கணும், இங்கே என்ன தான் நடக்குது, இந்த டீ ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்கான், எதுக்கு அவன் தொன்மை கூட சேர்ந்து வெளியெல்லாம் போயிட்டு இருக்கான், இப்போ அதனால் எவ்வளோ பெரிய பிரச்சனை வரப்போகுது தெரியுமா, ஆல்ரெடி சோஷியல் மீடியா ஃபுல்லாக அவங்கள பற்றி தான் தப்பு தப்பாக பேசிகிட்டு இருக்காங்கன்ற மாதிரி சொல்லுவோம். ஃபனாக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, அது எனக்கும் புரியுது. ஆனால் அவன் ஏன் இப்படியெல்லாம் பண்ணிட்டு இருக்கான்றத கேட்டால் கூட சொல்ல மாட்டேங்கிறான். ஏதாச்சும் கேட்டால் தனம் இங்கே தான் இருக்கா, தனம் கூட என்னால் பேச முடியுதுன்னு சொல்லி ஏதோ லூசு மாதிரி பேசிகிட்டு இருக்கான். எனக்கும் என்ன பண்ணுறதுனே தெரியல. பட் நான் எப்படியாச்சும் அவன்கிட்ட பேசி அவனை சமாளிக்க பார்க்குறேன். ஆனால் இந்த சோஷியல் மீடியாவில் அவங்க 2 பேரும் டேட் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு நியூஸ்லாம் வந்துட்டு இருக்குல்ல, அதை மட்டும் நீங்கள் எப்படியாச்சும் கொஞ்சம் ஸ்டாப் பண்ண ட்ரை பண்ணுங்கன்ற மாதிரி சொல்ல, சரி அதை நான் பார்த்துக்கிறேன், ஆனால் இதுக்கப்புறம் டீயை தயவு செஞ்சு அந்த பையனை மீட் பண்ண விடாதீங்க, ஏதாச்சும் பண்ணி கொஞ்சம் தடுத்து வைங்கன்ற மாதிரி சொல்லிட்டு மேனேஜர் பார்த்தா மற்றதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன்ற மாதிரி சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. அதே சமயம் இந்த பக்கம் பார்த்தா இப்போ அங்கிள் தாய் வந்து ஒரு வழியாக ஸ்கூலுக்கு வந்துட்டு அவருடைய கடையை ஓப்பன் பண்ணி வச்சுட்டு அங்கேயும் உட்காந்து ஏதோ ஒன்றத்தை தான் யோசிச்சுட்டு இருக்காரு. அது என்னன்னு சொல்லி பார்த்தா இவர் வந்துட்டு தனமோட அம்மா அவங்கள விட்டுட்டு போனதுக்கு அப்புறமா அவளுக்கு போய் சமாதானம் பண்ணி சாப்பாடுலாம் கொடுத்துட்டு வந்திருப்பார் இல்லையா. ஸோ கொடுத்துட்டு வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா அவருடைய வீட்டில் தான் பார்த்தா தனமோட அம்மா இருக்காங்க. ஏன்னா அவங்க வந்துட்டு தனமை விட்டுட்டு போகணும்னு சொல்லி முடிவு பண்ணிட்டாங்க தான். இருந்தாலும் அவள் கொஞ்சம் வந்து நார்மலாக ஆகிற வரைக்கும் அவள் பக்கத்துலேயே இருந்து பார்த்துக்கலாம், ஆனால் அவள் கண்ணில் மட்டும் நம்ம பற்றக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் இவங்க வந்து அங்கிள் தாயோட வீட்டில் இருக்காங்க போல். ஸோ இப்போ உள்ளே வந்ததுமே அங்கிள் தாய் வந்துட்டு எனக்கு தனமை பார்க்கவே ரொம்ப கஷ்டமாக இருக்குது, அவள் சாப்பிட்டு கூட மாட்டேங்கிறா, உன்னை நினச்சி தான் அவள் ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கா, பேசாமல் நீ எடுத்த முடிவை நீ மாற்றிக்கோ, இப்போ கூட ஒன்றும் இல்லை, நீ திரும்ப வீட்டுக்கு போ, தனம் கண்டிப்பாக உன்னை பார்த்தா கொஞ்சம் சந்தோஷப்படுவான்ற மாதிரி சொல்ல, இல்லை இதுக்கப்புறம் அவள் என்னை பார்த்தா சந்தோஷம் இப்போ வேணா படலாம், ஆனால் அவள் என் கூடயே இருந்தானா கண்டிப்பாக அவள் வாழ்க்கை முழுக்க கஷ்டப்பட்டுக்கிட்டே தான் இருக்கணும். என் வாழ்க்கை தான் இப்படி ஆயிடுச்சு, அட்லீஸ்ட் என் பொண்ணோட வாழ்க்கையாச்சும் சந்தோஷமாக இருக்கணும்னா அதுக்கு முதல்ல நான் அவள் கூட இருக்கவே கூடாது. நான் இல்லைனா தான் அவள் என்னை மறந்துட்டு கொஞ்சமாச்சும் அவளை பற்றி யோசிக்க ஆரம்பிச்சு அவளுடைய லைஃப்பை அவள் சந்தோஷமாக வாழ ஆரம்பிப்பா. ஸோ அதனால் நான் இங்கேயே இருந்துக்கிறேன், ஒன்றும் பிரச்சனை கிடையாது, இன்னும் கொஞ்ச நாளில் நான் இங்கேருந்தும் கிளம்பி போயிடுவேன், அது வரைக்கும் மட்டும் எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்கன்ற மாதிரி சொல்ல அங்கிள் தாய்க்கு என்ன சொல்லி உங்களுக்கு புரிய வைக்கிறதுனே தெரியல. சரி அதுக்கப்புறம் உங்களுடைய இஷ்டம்ன்ற மாதிரி சொல்லிட்டு
இவர் பேசிட்டு இருக்கும்போது எதர்ச்சியா வெளியே பார்த்தா தனம் அங்கே வந்துட்டு இருக்கா. இவர் பார்த்ததுமே தனம் வந்துட்டு இருக்கா. நீங்கள் இங்கேயே மறைஞ்சு உட்காந்துக்கோங்கன்ற மாதிரி சொல்லிட்டு வெளியே வந்து தனம் ஏன்னா நீ இந்த டைமில் இங்கே வந்திருக்க உன்னை நான் வீட்டில் தானே இருக்க சொன்னேன்ற மாதிரி சொல்ல அவள் பார்த்தா பயங்கரமாக அழுகிறா. என்னால் வீட்டில் இருக்கவே முடியல அங்கிள், எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது, அம்மாவை நினச்சா ரொம்ப கவலையாக இருக்குது, என்னால் அங்கே தனியாக இருக்கவும் முடியல, பேசாமல் நான் இங்கே உங்கள் கூடவே இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் இருந்துடவான்ற மாதிரி கேட்டு அழுக. இவருக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. உள்ளே கூட்டிகிட்டு போகணுன்னு தான் தோணுது. பட் ஆனால் அங்கே தானே தனமோட அம்மா இருக்காங்க. ஸோ அது எங்கே இன்னும் கொஞ்சம் பிரச்சனையாயிரு போதும்னு சொல்லிட்டு வேண்டாம் தனம், இன்னைக்கு வேண்டாம், நீ வீட்டுக்கு போ, நாளைக்கு நான் வந்து உன்னை கூட்டிகிட்டு போகிறேன்னு சொன்னேன்ல, நீ உங்கள் அப்பா வீட்டுக்கு போகலனா கூட பரவாயில்ல, நீ நாளைக்கு வேணா இங்கே வந்து இரு, ஆனால் இப்போ மட்டும் வேண்டாமா, நீ தயவு செஞ்சு வீட்டுக்கு போன்ற மாதிரி சொல்லிட்டு அவரை வீட்டுக்கு அனுப்புறதுலே தான் இவர் பார்த்துட்டு இருக்காரு. பட் தனமால முடியல, ப்ளீஸ்ன்னு சொல்லி கேட்டு பார்க்குறா. ஆனால் இவருக்கும் கஷ்டமாக தான் இருக்குது. இருந்தாலும் என்ன பண்ண முடியும், ப்ளீஸ்மா தனம் புரிஞ்சுக்கோ, இப்போதைக்கு நீ போய் வீட்டில் இரு, அப்போ தான் நீ கொஞ்சம் நார்மல் ஆவன்ற மாதிரி சொல்லிட்டு எப்படியோ பேசி சமாளித்து அவரை ஒரு வழியாக வீட்டுக்கே அனுப்பி விட்டுடுறாரு. ஆனால் அடுத்த நாள் காலையில் தனமை வந்து அவருடைய வீட்டுக்கு கூட்டிகிட்டு வரேன்னு சொல்லிட்டு கடைசியாக பார்த்தா ஹீரோவோட அப்பா இருக்கார் இல்லையா, அவங்க வீட்டுக்கு தான் கூட்டிகிட்டு வந்திருக்காரு. தனம் பார்த்ததுமே கேட்குறா, எதுக்கு அங்கிள் இங்கே கூட்டிகிட்டு வந்தீங்க, உங்களுடைய வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறதா தானே சொன்னீங்கன்ற மாதிரி கேட்கும்போது, இங்கே பாரு தனம், உனக்கு அப்பா இருக்காரு, அதுவும் இல்லாமல் அவர் மேலே ரொம்ப பாசமாக அக்கறையாக இருக்காரு. ஸோ நீ அவர் கூட இருக்கிறது தான் உனக்கு சேஃபும் கூட, அதனால நீ இங்கே தான் இருக்கணும், வா நானே உன்னை விட்டுட்டு போகிறேன்ற மாதிரி சொல்லிட்டு இவர் தனமை இறக்கி விட. தனமுக்கு வந்து இவர் இப்படி சொன்னது ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். அப்போ அங்கிள் தாய்க்கும் உண்மையாகவே நம்ம மேலே பாசம் எதுவுமே இல்லையான்ற மாதிரி தான் அப்போ அவள் ஃபீல் பண்ணியிருப்பா. இருந்தாலும் இப்போ அவளுக்கும் வேறு போகிறதுக்கு இடம் இல்லைல்ல. ஸோ அதனால அவங்க வீட்டுக்கே இறங்கி போக அவளை பார்த்ததுமே அவங்க அப்பா வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டு வாமா உள்ளன்ற மாதிரி அவளை கூப்பிட்றதுக்காக கிட்ட தான் வந்திருப்பாரு. ஆனால் தனம் பார்த்தா அவரை பார்த்ததுமே பயந்து தள்ளி போயிருப்பா. ஸோ இதை பார்த்துட்டு தொன்மையோட அம்மா இருக்காங்க இல்லையா, அவங்க தான் வந்துட்டு சரி அவள் ரொம்ப பயப்படுறா போலன்னு சொல்லிட்டு இவங்க தான் பார்த்தா அவளுக்கு ரொம்ப ஆறுதலா, இங்கே பாரு தனம், நீயுமே எனக்கு ஒரு பொண்ணு மாதிரி தான், நான் உன்னை நல்லாவே பார்த்துப்பேன், நான் உனக்காக ஒரு ரூமை கூட அழகாக ரெடி பண்ணி வச்சுருக்கேன், இவா நான் உன்னை கூட்டிகிட்டு போய் ஒரு ரூமெல்லாம் காமிக்கிறேன்ற மாதிரி அவகிட்ட ரொம்ப பாசமாக அக்கறையாக பேசி அவளை வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு போயிருப்பாங்க. அதுக்கப்புறம்லேருந்து தான் தனம் வந்து அங்கேயே ஸ்டே பண்ண ஆரம்பிச்சிருப்பா போல். ஸோ அது எல்லாத்தையுமே தான் இப்போ அங்கிள் தாய் பார்த்தா நினச்சி பார்த்துட்ருக்காரு. அவருக்கே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. ஸோ அப்படியே ஃபீல் பண்ணிட்டே உட்காந்துட்டு இருக்கும்போது கரெக்டாக பார்த்தா அங்கே நாம் தனம் தொன்மை 3 பேருமே வந்துடுறாங்க. நாம் வந்ததுமே கேட்குறா, ஏன் அங்கிள் இப்படி பண்ணீங்க, காலையில் என் கடையை ஓப்பன் பண்ணல, நான் வந்து பார்த்துட்டு போனேன் தெரியுமா, என்னாச்சு உங்களுக்குன்ற மாதிரி கேட்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லையே, என்ன விஷயமா நீ என்னை பார்க்க வந்தேன்ற மாதிரி கேட்குறாரு. என்ன விஷயமாவா, நான் தான் உங்ககிட்ட ஜெராக்ஸ் எடுக்கணும்னு சொல்லி நிறைய பேப்பர்லாம் கொடுத்துட்டு போனேன்ல, அது எல்லாத்தையும் கொஞ்சம் எடுத்து கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும்ன்ற மாதிரி சொல்ல, அதுவா இருமா எடுத்து கொடுக்குறேன்ற மாதிரி சொல்லிட்டு அவர் ஒரு மாதிரி சோகமாகவே தான் பேசிகிட்டு இருக்காரு. இதை வந்து தனம் நோட் பண்ணுறா. எனக்கு என்னவோ அங்கிள் ஃபேஸை பார்க்கும்போது அப்புறம் ஏதோ சோகமாக இருக்க மாதிரி தோணுது, சரியே இல்லை, நீ என்னன்னு கொஞ்சம் கேட்குறியான்ற மாதிரி கேட்க, ஏன் அவர் ஃபேஸுக்கு என்ன, நல்லா தானே இருக்காரு, நீ ஏன் எதையாச்சும் கற்பனை பண்ணிக்காத, அமைதியாக இருன்ற மாதிரி சொல்ல, இல்லை இல்லை நீ அவர்கிட்ட கேளுடான்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. சரின்னு சொல்லிட்டு இவனும் கேட்குறான், அங்கிள் தாய் உங்களுக்கு எதுவும் உடம்பு கிடம்பு சரியில்லையா, ஏன் நீங்கள் ஒரு மாதிரி சோகமாக இருக்கீங்கன்ற மாதிரி கேட்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா சும்மாதான்ற மாதிரி சொல்லிட்டு அங்கிள் தாய் வந்து சமாளிச்சிடுறாரு. அந்த டைம் நாமும் வந்துட்டு அவளுடைய பேப்பர்லாம் வாங்கிட்டு சரி வாடா நம்ம கிளாஸ்க்கு போகலான்ற மாதிரி கூப்பிட்டா. அங்கிள் தாய் வந்து நான் உங்ககிட்ட கொஞ்சம் தனியாக பேசணுண்டான்ற மாதிரி தொன்மைக்கிட்ட சொல்கிறாரு. உடனே அவனும் புரிஞ்சுக்கிட்டு நாம் நீ கிளாஸ்க்கு போன அப்புறமா வரேன்ற மாதிரி அவளை அனுப்பி விட்டுட்டு இவனே வந்து உட்காந்து அங்கிள் தாய் கூட பேச ஆரம்பிக்கிறான். அப்போ தான் அவருமே கேட்குறாரு, இந்த மாதிரி உன்னையும் டீயும் பற்றி நியூஸ்லாம் வருது, அதை நீ பார்க்குறியா இல்லையான்ற மாதிரி கேட்கும்போது, அங்கிள் ஆக்சுவலாக அந்த நியூஸில் இருக்கிறது வேணால் நானாக இருக்கலாம், ஆனால் உண்மையாகவே டீ பேசுகிறதும் பழகுறதும் என் கூட கிடையாது, தனம் கூட தான்ன்ற மாதிரி சொல்கிறான். இவருக்கு புரியல, என்னப்பா நீ சொல்ல வரேன்ற மாதிரி கேட்கும்போது, அன்றைக்கி ஒரு நாள் நான் உங்ககிட்ட வந்து தனம் இப்போது ஏன் கூட தான் இருக்கா, என்னால் அவளை பார்க்க முடியும்னு சொன்னால் நீங்கள் அதை நம்புவீங்களான்னு கேட்டேன்ல, அது உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்ற மாதிரி கேட்கும்போது, ஞாபகம் இருக்கே, அதுக்கு என்ன இப்போன்ற மாதிரி கேட்க, அது உண்மைதான், இப்போவும் தனம் என் பக்கத்தில் இங்கே தான் உட்காந்துட்டு இருக்கா, நம்ம பேசுகிற எல்லாத்தையுமே அவள் கேட்டுட்டு தான் இருக்கான்ற மாதிரி சொல்ல இவருக்கு ஒரு மாதிரி ரொம்ப கஷ்டமாயிருது. ஏன்னா இவருக்கு வந்து அவன் சொல்கிறது பொய்ன்னு சொல்லிலாம் தோணலை, அவர் உண்மையாகவே நம்புறாரு போல். ஸோ அதனால் அப்படின்னா தனம்கிட்ட நான் கொஞ்சம் பேசணும், அதை நான் பேசலாமான்ற மாதிரி கேட்குறாரு. தாராளமாக அங்கிள் என்ன கேட்கணுமோ கேளுங்க, அவள் பதில் சொல்லுவான்ற மாதிரி இவன் சொல்லுவோம். தனம்க்கு எதுவும் என் மேலே கோபம் இருக்கான்ற மாதிரி கேட்க சொல்கிறாரு. இவனை பார்க்குறான். தனம் வந்துட்டு எப்பயுமே நான் அங்கிள் தாய் மேலே கோவப்பட்டதே கிடையாது, அவரை நான் வெறுத்ததும் கிடையாதுன்ற மாதிரி சொல்ல இந்த ஆன்சரை இவன் சொல்லவும் அங்கிள் தாய்க்கு அது கேட்கும் போதே ரொம்ப கஷ்டமாயிருது. சரின்னு சொல்லிட்டு அடுத்து என்ன கேட்க சொல்கிறாருன்னா, அன்றைக்கி நான் தனமை என்னுடைய வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு கடைசியாக கூட்டிகிட்டு போய் அவளுடைய அப்பா வீட்லேயே விட்டேன். ஒரு வேளை நான் அப்படி பண்ணதுனால அவள் என்னை வெறுத்துட்டாளா, அவள் என் மேலே கோவப்பட்டாளா, அவள் மேலே எனக்கு பாசமே கிடையாதுன்னு சொல்லி நினச்சிட்டாளான்ற மாதிரி கேட்க, தனம் உண்மையாகவே அப்படி தானே நினச்சிருப்பா. ஸோ உண்மையாகவே அதை சொல்லிடுறா, ஆமாம் நான் அப்படி தான் நினச்சேன்ற மாதிரி. அந்த விஷயத்தை இப்போ தொன்மையும் இவர்கிட்ட சொல்ல இவரால் அதை தாங்கிக்கவே முடியல, பயங்கரமாக ஃபீல் பண்ணி அழுதுட்டுருக்காரு. நான் அதை வேணும்னே பண்ணலை,
எல்லாமே தனமோட நல்லதுக்காக தான் பண்ணேன். ஆனா அவளும் என்ன புரிஞ்சுக்கலையான்னு சொல்லிட்டு இவரு அழுதுகிட்டே இருக்க, தனமாலையும் அவர் அழுகுறத பார்க்கும்போது தாங்கிக்கவே முடியல. பயங்கரமா ஃபீல் பண்ணி அழுதுகிட்டே இருக்கா. இத பார்க்கும்போது தொன்மைக்கும் என்ன பண்றதுன்னு தெரியல. அப்பதான் பார்த்தா தனம் என்ன பண்ணிடுறா, அங்கிள் தாய்க்கிட்ட நம்ம பேசினா சரியா இருக்கும்னு சொல்லிட்டு இவ பாட்டுக்கு நேரா வந்து தொன்மையோட கைய புடிச்சுக்க. கைய புடிச்சுக்கிட்டா தான் இவ தொன்மையோட உடம்புக்குள்ள போயிருவாள. ஸோ அதனால இப்ப அவ அங்கிள் தாயோட கைய தொடும்போது அங்கிள் தாயோட கண்ணுக்கு பார்த்தா இவ அப்படியே அச்சசல் தனம் மாதிரி தான் தெரியுறா. அதை பார்த்ததுமே இவரால நம்பவே முடியல. உண்மையாவே இது தனம் நீதானான்ற மாதிரி சொல்லிட்டு அவர் அவளை பார்த்த சந்தோஷத்திலே பயங்கரமா ஃபீல் பண்ணி அழுக தனமாலையும் தாங்கிக்க முடியல. நீங்க அழுகாதீங்க அங்கிள், உங்க மேல எந்த தப்பும் இல்லை. நான் எப்பயுமே உங்களை வெறுத்தது கிடையாது. எனக்கு நீங்க எப்பயுமே ஒரு அப்பா மாதிரி தான்ற மாதிரி சொல்லிட்டு பயங்கரமா ஃபீல் பண்ணி கட்டி பிடிச்சி அழுதுட்டு இருக்கா. அங்கிள் தாய்க்கும் அதெல்லாம் கேட்கும் போதே கொஞ்சம் சந்தோஷமாவும் இருக்கு. இருந்தாலும் அவர் இத்தனை நாளா தனமை ரொம்ப மிஸ் பண்ணியிருப்பாரு போல. ஸோ அவரால் வந்துட்டு அழுகிய கண்ட்ரோல் பண்ணவே முடியல. ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுகிட்டே இருக்காரு. தனம் தான் எப்படியோ ஒரு வழியா அவரை சமாதானப்படுத்துறா. ஸோ இப்போ அப்படியே கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா பார்த்தா தனம் தொன்மை 2 பேரும் தான் தனியா உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. அங்கிள் தாய்க்கும் உனக்கும் நடுவுல இப்படி ஒரு பாசமான பிணைப்பு இருக்கும்னு சொல்லி நான் எதிர்பார்க்கவே இல்லை தெரியுமா. உன்னை பார்த்ததுமே அவர் என்ன இந்த அளவுக்கு இப்படி அழுகுறாரு, அவர் அழுதே நான் இன்னைக்கு தான் முதல் தடவையா பார்க்குறேன்ற மாதிரி தொன்மை அவகிட்ட பேசிட்டு இருக்கும்போதே தனம் தான் சொல்லிட்டு இருக்கா. ஆமா உண்மைதான். ஏன்னா எனக்கு எப்பயுமே அப்பாவோட பாசம் கிடைச்சதே இல்லைல்ல. ஆனால் அங்கிள் தாய் எனக்கு எப்பயுமே ஒரு அப்பா மாதிரி தான் நடந்துக்கிட்டாரு. ஸோ நாங்கள் 2 பேருமே அப்படி தான் இருப்போன்ற மாதிரி சொல்லிட்டு இவங்க அப்படியே பேசிக்கிட்டே இருக்க கரெக்டாக நான் பார்த்தா அங்கே வரா. அதுவும் இல்லாமல் வரும்போது தொன்மைக்காக சேர்த்து ஐஸ்கிரீம்லாம் வர வாங்கிட்டு வந்திருக்கா. அவனுக்கே பார்க்கும்போது ஆச்சரியமா இருக்கு. நீ இப்படிலாம் பண்ண மாட்டியே, என்ன இப்போ ஐஸ்கிரீம்லாம் வாங்கிட்டு வந்து கொடுக்குற, என்ன விஷயன்ற மாதிரி கேட்கும்போது பெருசாக ஒன்றும் இல்லை, அதான் கேட்டனேப்பா டீ கூட அன்னைக்கு வெளியே போனியே என்ன நடந்துச்சுன்னு கொஞ்சம் சொல்ல, கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்லன்ற மாதிரி கேட்க, அதானே பார்த்தேன், இதுக்கு தான் இந்த ஐஸ் வைக்க ஐஸ்கிரீமா, அதெல்லாம் சொல்ல முடியாதுன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். நான் உன் ஃப்ரெண்டு தானே, இது கூட என்ன நம்பி சொல்ல மாட்டியான்ற மாதிரி கேட்கும்போது மாட்டேன். ஏன்னா நீ ஒரு ஓட்டவாய் உளறுவாய், அதனால உன்னை நம்பிலாம் சொல்ல முடியாது. ஆனால் நீ என்ன இப்போல்லாம் ரொம்ப ஃப்ரீயாக இருக்க போலியே, என் கூட உட்காந்து பேசிகிட்டு இருக்கா, இந்நேரத்துக்கு உன் பாய் ஃப்ரெண்ட் கூடலாம் எங்கேயாச்சும் கிளம்பி போயிருப்ப, என்ன கதைன்ற மாதிரி கேட்கும்போது உனக்கு தெரியாதா, நான் தான் அவனை பிரேக்கப் பண்ணிட்டேனேன்ற மாதிரி கேஷுவலாக சொல்லிட்டு இருக்கா. இவனுக்கு இதை கேட்கும்போது ஷாக்கிங்காக இருக்குது. பிரேக்கப் பண்ணிட்டியா எப்போன்ற மாதிரி கேட்கும்போது அதெல்லாம் அப்படிதான்ற மாதிரி சொல்கிறா. ஏன் பிரேக்கப் பண்ணேன்ற மாதிரி கேட்க, ஏன்னா அவன் என் கூட இருக்கிறத விட நீ என் கூட இருக்கிறது எனக்கு ரொம்ப முக்கியம். ஏன்னா நீ தான் என்னோட லைஃப்பில் இம்பார்ட்டன்ட். ஸோ அது எனக்கு புரிஞ்சுது. அதனால தான் அவன் உன் கூட பேசக்கூடாதுன்னு சொன்னால. ஸோ நான் பிரேக்கப் பண்ணிட்டேன் அவ்வளோதான்ற மாதிரி சொல்லிட்டு இவ பாட்டுக்கு கேஷுவலாக ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டு இருக்க. அவ்வளோதான் தொன்மை முகத்தை பார்க்கணுமே, அப்படியே எதையோ சாதிச்ச ஃபீலிங் தான் அவனுக்கு கண்ணில் தெரியுது. இதையெல்லாம் கேட்டுட்டு பின்னாடி தானே தனம் உட்காந்துட்டு இருப்பா. அவள் உடனே கலாய்க்க ஆரம்பிச்சிட்டா. டேய் பாத்தியா அவ என்ன சொன்னான்னு கேட்டியா, அப்போ சீக்கிரமாகவே உங்கள் 2 பேருக்குள்ளே ஒர்க் அவுட் ஆக ஆரம்பிச்சிரும் போலேன்ற மாதிரி சொல்லிட்டு அவள் சும்மா அவனை கலாய்ச்சிட்டு இருக்கா. தொன்மையும் பார்த்தா அதெல்லாம் கேட்டுட்டு அப்படியே சிரிச்சுக்கிட்டே தான் உட்காந்துட்டு இருக்கான். ஸோ இப்படியே இந்த பக்கம் போயிட்டு இருக்க, இன்னொரு பக்கம் பார்த்தா டீயை பார்க்கறதுக்காண்டி அவனோட மேனேஜர் வந்து நேராம வீடு தேடியே வந்துட்டாங்க. டீயும் அவங்கள பார்த்ததுமே நீ என்ன இந்த பக்கம்ன்ற மாதிரி கேட்க, உன்னை பார்க்கறதுக்காக தான், நியூஸில் உன்னை பற்றி வர விஷயங்கள் எல்லாத்தையுமே நீ கேள்விப்பட்டியான்ற மாதிரி கேட்க, கேள்விப்பட்டேன், அது ஏன் தப்பு தான், சாரி, நான் வேலையை விட்டு வந்ததுக்கப்புறம் கூட என்னால் உனக்கு தொல்லை வந்துக்கிட்டே தான் இருக்குல்ல, அதுக்கு நான் சாரி கேட்டுக்கிறேன், அதுக்கு நான் சாரி கேட்டுக்கிறேன்ற மாதிரி சொல்ல, அதில் ஏன்ட்ட ஏன் நீ சாரி கேட்கணும், நான் தான் எப்போயோ வேலையை விட்டு நின்றுட்டேனேன்ற மாதிரி சொல்கிறாங்க. இவனுக்கு இந்த விஷயம் இப்போ தானே தெரியும். ஸோ ஷாக் ஆகுறான். நீ ஏன் வேலையை விட்டு நின்ன, எனக்காகவா வேலையை விட்டேன்ற மாதிரி கேட்கும்போது உனக்காகன்னு சொல்லிட முடியாது, பட் இருந்தாலும் நீ இப்போ இப்படி ஒரு நிலமையில இப்படி ஒரு முடிவை எடுத்து இருக்கீன்னா அதுக்கு ஏதோ ஒரு வகையில் நானும் தானே காரணம். ஏன்னா நான் மட்டும் உனக்கு ஒரு கரெக்டான மேனேஜராக இருந்து உன்னை கரெக்டான பாதையில் கொண்டு போயிருந்தேனா நீ இப்படி ஒரு முடிவெல்லாம் எடுத்திருக்க மாட்டல. ஸோ அதனால நான் இந்த வேலையை விட்டு நின்றுட்டேன்ற மாதிரி சொல்ல டீக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. பட் இருந்தாலும் அவன் பெருசாக வந்து எதுவுமே கேட்கல. சரி ஓகே, இப்போது நீ ஃப்ரீ தானேன்ற மாதிரி கேட்குறான். அதான் சொல்லிட்டு நீ வேலையவே விட்டு நின்ட்டேன்னு சொல்லிட்டு அப்புறம் என்ன ஃப்ரீ தான் என்ன விஷயன்ற மாதிரி கேட்க, ஒன்றும் இல்லை, நம்ம பேசி சும்மா இப்போ ரொம்ப நாள் ஆச்சுல்ல, அதனால் அப்படியே எனக்கு ஒரு சாப்பிட்ற கடை தெரியும், சாப்பிட்டுட்டே பேசலாம் வரியான்ற மாதிரி கூப்பிடுவோம், தாராளமாக போகலாமேன்ற மாதிரி சொல்லிட்டு 2 பேருமே அங்கேருந்து கிளம்ப ஆரம்பிச்சிடுறாங்க. அதே சமயம் இப்போ வீட்டில் தான் காமிக்கிறாங்க. தனம் தொன்மை 2 பேருமே வீட்டுக்கு வந்தாச்சு. அப்படியே சும்மா உட்காந்து பேசிகிட்டு இருக்கும்போது தான் வந்து தொன்மை கேட்குறான், உனக்கு ஃபர்ஸ்ட் டைம் நான் உன்னை பார்த்தது ஞாபகம் இருக்கான்ற மாதிரி கேட்க, ஏன் ஞாபகம் இல்லாமல், நல்லாவே இருக்கே, என்னை பார்த்ததுமே அப்படியே அலறி கத்திக்கிட்டு மயக்கம் போட்டு விழுந்தியே, 4 மணி நேரம் கழிச்சு தானே கண்ணையை திறந்தேன்ற மாதிரி அவ கலாய்க்க, நீ வாய மூடு, ரொம்ப பண்ணாத, உன்னை நான் பார்த்ததே இல்லை, முதல் முறை இப்படி பேயா வந்து நின்னா அப்புறம் எனக்கு பயம் இருக்காதா, அதனால தான்,
ஆனால் உன்கிட்ட இப்போ நான் அதை கேட்குறதுக்காக வரல. நீ இந்த உலகத்திலே இருக்கன்னா கண்டிப்பாக அதுக்கு ஏதோ ஒரு காரணம் இருக்கும்ல. அது என்னன்றதும் உனக்கு நல்லாவே தெரியும்ன்றது எனக்கும் தெரியும். அது எப்போதான் நீ என்கிட்ட சொல்ல போறேன்ற மாதிரி கேட்க, தனம் பார்த்தா வாயவே திறக்க மாட்டேங்கிறா. அப்படியே அமைதியாயிடுறா. உனக்கு சொல்ல விருப்பம் இல்லைனாலும் பரவாயில்ல, ஏன்னா நீ என் கூட இருக்கிறதே எனக்கு போதும். ஸோ கடைசி வர இப்படி நீ என் கூடயே இருந்தீன்னா எனக்கு நீ எதை பற்றியும் சொல்ல வேணாம், எனக்கு நீ கூட இருக்கிறதே போதுன்ற மாதிரி சொல்லிட்டு 2 பேரும் பேசிட்டு இருக்கும்போது யாரோ காலிங் பெல் அடிக்கிற சவுண்டு கேட்குது. இரு நான் போய் பார்த்துட்டு வரேன்ற மாதிரி சொல்லிட்டு தொன்மை போயிடுறான். அவன் போனதுக்கு அப்புறமா தனம் ஒரு மாதிரி எதையோ யோசிச்சுக்கிட்டே இருக்கா. அப்பதான் பார்த்தா வெளியே தொன்மை பேசுகிற சவுண்டு கேட்குது. இந்த மாதிரி அப்பா அம்மா இல்லை, நீங்கள் வெயிட் பண்ணுங்க, நான் உங்களுக்கு வேணால் கால் பண்ணி சொல்கிறேன்ற மாதிரி சொல்ல, வந்திருக்கவங்களும் பார்த்தா இல்லைப்பா பரவாயில்ல, அவங்க வர வரைக்கும் நான் வெயிட் பண்ணிக்கிறேன், நீ அதுக்காக கால்லாம் பண்ணி அவங்கள அர்ஜென்ட்டாலாம் வர சொல்ல வேணான்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த வாய்ஸை கேட்கும் போதே தனமுக்கு ஏதோ கொஞ்சம் ஃபீல் ஆகவும் அப்படியே வெளியே யாருன்னு சொல்லிட்டு பார்க்குறா. பார்த்தா அவங்க அம்மா தான் வந்திருக்காங்க போல. இவ ஃபர்ஸ்ட் பின்னாடி இருந்து தான் பார்க்குறா. பார்க்கும்போதே அவங்க அம்மா மாதிரி தான் இவளுக்கு தோணுது. பட் இருந்தாலும் உண்மையாகவே அவங்க தானான்னு சொல்லிட்டு இவ பாட்டுக்கு அப்படியே படிக்கட்டியை விட்டு கீழே இறங்கி பார்க்க, பார்த்தா அவன் நினச்ச மாதிரியே அவங்க அம்மா தான். அவங்க அம்மாவை பார்த்ததுமே அம்மான்னு சொல்லிட்டு இவ கூப்பிட, அப்போ தான் கரெக்டாக தொன்மையுமே அவங்களுக்கு கொடுக்கறதுக்காக தண்ணி எடுத்துகிட்டு வந்திருப்பான். இவ அம்மான்னு சொல்லி அவங்கள பார்த்துட்டு நிற்கிறது அவன் காதில் விழுந்துருச்சு. அம்மாவா? அப்போ இவங்க தான் உன் அம்மாவான்ற மாதிரி சொல்லிட்டு அவனும் கொஞ்சம் அதிர்ச்சியில் உரைய, கரெக்டாக பார்த்தா அந்த டைமில் இவனுடைய அப்பா அம்மா 2 பேருமே வீட்டுக்கு வந்துடுறாங்க. அவங்க இவங்கள பார்த்ததுமே பயங்கரமாக டென்ஷன் ஆகிடுறாங்க. அதுவும் அப்பா தான். இப்போ நீ எதுக்கு இங்கே வந்தேன்ற மாதிரி கேட்க, நான் என் பொண்ணு தனமை என் கூட கூட்டிகிட்டு போகிறதுக்காக வந்திருக்கேன்ற மாதிரி தனமோட அம்மா சொல்லவும், அதை கேட்டுட்டு இவங்க 2 பேரும் என்ன பேசுறதுன்னு தெரியாமல் அப்படியே முழிச்சிக்கிட்டே அதிர்ச்சியில் நிற்க, இதோட இந்த ட்ராமாவோட 10th பார்ட் இங்கே முடியுது. இதுக்கப்புறம் அடுத்து இன்னும் என்னெல்லாம் நடக்க போகுதுன்றதை நம்ம நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்த்துடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.